நெகேமியா 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். இங்கேயும் நாம் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு முன் அடையாளமாக பார்க்கின்றோம். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். எனவே தண்ணீர் என்பது திருவசனம், அதுதான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று இங்கே நாம் பார்க்கின்றோம். இங்கே நெகேமியா 8வது அதிகாரம் 1 வசனத்திலேயும் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக எல்லோரும் ஒருமனப்பட்டு கூடி வருகின்றார்கள். எனவே இந்த கடைசி நாட்களிலே காணப்படுகின்ற எழுப்புதலை யோவேல் 2:28, அப்போஸ்தலர் 2:17 படி மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்தினுடைய முன் அடையாளத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஜனங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு அங்கே கூடி வருகின்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று அங்கே அவர்கள் கூறுகிறார்கள். எனவே நெகேமியா வெளிப்படையான ஒரு அலங்கத்தை மாத்திரம் கட்டி எழுப்பவில்லை, ஜனங்களுக்கு தேவ ராஜ்யத்தை, அந்த ஆவிக்குரிய அலங்கத்தையும் அவர் கட்டி எழுப்பியிருக்கிறதுனால அந்த ஜனங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று எஸ்ராவை கேட்கிறார்கள். இந்த எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இதுதான் கடைசி நாட்களிலே காணப்பட வேண்டிய ஒரு எழுப்புதல். தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்ய, அதன்படி வாழ, அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கத்தக்கதான ஒரு எழுப்புதல் இந்த கடைசி நாட்களிலேயும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் அனைவருடைய உள்ளங்களிலேயும் ஊற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது.